உண்மையான மதுரை அருளால் நிறைந்த புனித நிலம். அங்கு உயர்ந்து நிற்கும் மீனாட்சி அம்மன் கோவில். அந்த நகரின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசை. அதில் வசித்தாள் ஒரு ஏழை முதிய பாட்டி. செல்வமில்லை, சொத்து இல்லை, ஆனால் மனம் நிறைந்த பக்தி இருந்தது. தினமும் சிறிது வேலை செய்து கிடைத்த பணத்தில் சாதம் சமைத்து முதலில் சிவபெருமானுக்கே நைவேத்தியம் வைத்துவிட்டு பிறகுதான் சாப்பிடுவாள். ஒரு நாள் கடும் மழை, வேலையில்லை, வருமானமில்லை. வீட்டில் இருந்தது கொஞ்சம் அரிசி மட்டும். அதையும் அன்போடு சமைத்து வைத்து கண்களில் நீருடன் கூறினாள், என் சிவபெருமாளே, இன்று இதுதான் எனக்கு கிடைத்தது. நீங்களே வந்து சாப்பிட வேண்டும். அந்த நேரம் வீட்டின் வாசலில் ஒரு குரல், அம்மா, மிகவும் பசி, சாப்பாடு கிடைக்குமா? வாசலில் நின்றார் ஒரு வயதான சாமியார். பாட்டியின் முகத்தில் மலர்ந்தது ஆனந்தம். இது என் சிவனுக்காக வைத்தது, நீங்களே சாப்பிட வேண்டும் என்று அன்போடு பரிமாறினாள். சாமியார் அமைதியாக அமர்ந்து உணவு உண்டார். அந்த கணத்தில் வீடு முழுவதும் ஒளி பரவியது. சாமியார் உருவம் மாறியது. அவர் பரமசிவன். உன் அன்பு உணவு எனக்கு அமிதமானது. உன் பக்தி உலகிற்கு எடுத்துக்காட்டு. அருள் வழங்கி மறைந்தார். அன்றிலிருந்து பாட்டியின் வாழ்க்கை வளமானது. ஆனால் அவள் மனம் மாறவில்லை. அதே எளிமை, அதே பக்தி.